எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு ஸ்டாக்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் மியூச்சுவல் ஃபண்டுனா என்னென்னா சேம் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். பட் ஆனால் உங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தர், இப்போ இது ஒரு ஃபண்ட் மேனேஜர், இது ஸ்டாக்ஸ். இப்போ உங்களுக்கு பங்குச்சந்தையில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இல்லை. எனக்கு எந்த பங்கு செலக்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த நாலேஜும் இல்லை. ஆனால் இப்போ பங்குச்சந்தையில் எனக்கு முதலீடு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் 7% அந்த மாதிரி தான் தருவாங்க எஃப்டியெல்லாம். இதில் மியூச்சுவல் ஃபண்டு கிட்டத்தட்ட 12-13% வரைக்கும் ஆவரேஜாக ரிட்டர்ன் வரும் ஒரு இயருக்கு, ஒரு நல்ல ஃபண்டாக இருந்தால். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு பெரிய அளவு நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணலாம். இதில் இதுதான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நேரடியாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட உங்கள் காசை கொடுக்குறீங்க, உங்கள் பணத்தை கொடுக்குறீங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, உங்கள் பணத்தை அவருக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு ஸ்டாக்கில் முதலீடு பண்ணி தருவார் உங்களுக்காக. அதில் வர்ற ரிட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு தான். ஆனால் அவர் ஒரு சின்ன ஃபீஸ் மாதிரி வாங்கிக்குவார். இது பேர் தான் ஆக்டிவ் ஃபண்டுங்குவாங்க இதுக்கு பேர். அது ஆக்டிவ் பேசிவ் ஃபண்டு நம்ம பின்னாடி வரலாம். இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்டுனா இதுதான். நீங்கள் நேரடியாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு எந்த விதமான பெரிய நாலேஜும் இல்லாதனால நீங்கள் ஒரு ஃபண்டு மேனேஜரையோ இல்லை ஒரு கம்பெனியோ அணுகுறீங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்கீம்ஸ் மூலிமா உங்களுக்கு எந்த மாதிரியான பங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வேணும், உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தருவாங்க. அவங்க ஃபண்டையும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டில் டைப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் மெயினாக 2 விதமான டைப் இருக்குது. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்டிவ் ஃபண்டு அப்படின்னு பேசிவ் ஃபண்டு 2ஆக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆக்டிவ் ஃபண்டு, நெக்ஸ்ட்டு பேசிவ் ஃபண்டு. இப்போ நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதுதான் ஆக்டிவ் ஃபண்டு. ஒரு ஃபண்டு மேனேஜர் உங்களுக்காக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு பங்கில் போடுவார். ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். இவங்களோட பணத்தை கரெக்டாக ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணுவார். அவருக்கு ஒரு ஃபீஸ் எடுத்துப்பார். அந்த ஃபீஸ் பேர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஆக்சுவலாக ஃபண்ட் ஹவுஸ், நேரடியாக ஃபண்டு மேனேஜர்கிட்ட நீங்கள் போக மாட்டீங்க. ஃபண்ட் ஹவுஸ், ஆக்சிஸ், கோட்டக் இல்லை ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் ஹவுஸ் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட போவீங்க. ஸோ அதுக்கு பேர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அவங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுத்துப்பாங்க. இது ஆக்டிவ் ஃபண்டு. அதாவது என்ன பங்கு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மேனேஜர் கண்ட்ரோல் இல்லை அந்த ஃபண்ட் ஹவுஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க தொடர்ந்து பங்கை மாற்றிட்டே இருக்கலாம். ஒரு பங்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அதை விற்கலாம், திரும்ப அதை வாங்கலாம், அது மாதிரி பண்ணலாம். இதுவே பேசிவ் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது நேரடியாக நிஃப்டி 50 அல்லது சென்செக்ஸ் 30 அது மாதிரியோட இண்டெக்ஸில் நேரடியாக முதலீடு பண்ணுறது பேசிவ் ஃபண்டுனா. எந்த விதமான ஃபண்ட் மேனேஜர் இருக்க மாட்டாங்க, நேரடியாக இண்டெக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபண்ட் ஹவுஸ் மூலிமா போனீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. ஆனால் இதை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஆக்டிவ் ஃபண்டுக்கு போகிறது நல்லதா இல்லை பேசிவ் ஃபண்டுக்கு போகிறதா நல்லதான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட முதலீடு லோ ரிஸ்க்காக இருக்கணும், எனக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன் வந்தால் போதும் அப்படின்னீங்கன்னா கண்ணை மூடிட்டு எல்லாருமே பேசிவ் ஃபண்டு போகலாம். ஏன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ரிஸ்க் எனக்கு கம்மியாக இருக்கிற ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக பேசிவ் ஃபண்டு போகலாம். ஏன்னா ஆக்டிவ் ஃபண்டில் ஹிஸ்ட்ரியாக எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த விதமான ஆக்டிவ் ஃபண்டும் லார்ஜ் கேப்பில் பேசிவ் ஃபண்டை பெரிய அளவுக்கு இது பண்ணதில்லை, ஓவர் ரிட்டர்ன் கொடுத்ததில்லை. உதாரணத்துக்கு பேசிவ் ஃபண்டு ஒரு 12% கொடுக்குதுன்னா, ஆக்டிவ் ஃபண்டு ஒரு 11-13% தான் கொடுக்கும். அந்த ஃபண்ட் ஹவுஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிவ் ஃபண்டு போகலாம். இல்லை நான் ரிஸ்க் நிறைய எடுப்பேன், நான் இப்போ தான் யங்காக இருக்கேன், நான் ரிஸ்க் நிறைய எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு அந்த மாதிரி போய்க்கலாம். ஸ்மால் கேப்பு மிட் கேப் ஃபண்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு
நல்ல ரிட்டர்ன் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கும் ஜாஸ்தி தான். இது வந்து சுமார் வந்து 18லேருந்து 20% வரைக்கும் தரலாம். அதை வந்து நம்ம வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத போது பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. நீங்கள் நேரடியாக முதலீடு பண்ணாமல் ஒரு ஃபண்ட் ஹவுஸோ இல்லை ஃபண்ட் மேனேஜரோ அணுகி அவங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி தர்றாங்க. அதுக்கு அவங்க ஒரு ஃபீஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து காயின் ஆப்பு. இப்போ நான் வந்து பெருசாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேன், எல்லாமே டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால தான் நீங்கள் உங்களுக்கு ஜீரோன்னு காமிக்குது. ஸோ இதுதான் வந்து காயின் வந்து ஜீரோதாவோட ஆப்பு. இதில் வந்து உங்களுக்கு வந்து வேரியஸ் ஃபண்ட்ஸ் இருக்கும். நான் இப்போ சொன்னேன்ல இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு, லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டு. ஸோ இது வந்து வேரியஸ் ஃபண்ட்ஸு. இது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 2 இது வந்திருக்கு. ஏயுஎம்னு காமிக்கிறாங்க. ஏயுஎம்னா என்ன? அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஃபண்டில் இது வரைக்கும் 18,104 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட கரெக்ட் வேல்யூ வந்து இப்போ 18,104 கோடி. இங்கே வந்து என்ஏவி கரண்ட் என்ஏவின்னு இருக்காங்க, இது சொல்லியிருக்காங்களே 29th November 2024. இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 232.19 ரூபா சம்திங் இருக்கா. ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு ஷேரோட ப்ரைஸ் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 232 ரூபா. ஸோ மினிமம் வந்து நீங்கள் வந்து 100 ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த என்ஏவி வந்து 0.1 0.5 0.4 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது வந்து கடைசி 5 வருஷத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன்? சிஏஜிஆர் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரிட்டர்ன் அது வந்து 15.81% கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு. கடைசி 2 வருஷத்தில் 14.82, 3 வருஷத்தில் 13.30% கொடுத்துருக்காங்க. கடைசி 1 வருஷத்தில் 21% கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸிட் லோடுங்குவாங்க. நீங்கள் வந்து வாங்கிட்டு உடனே ஒரு 3 நாளில் விற்றுட்டிங்கன்னா இந்த எக்ஸிட் லோடு வரும். ஒரு 3 நாளுக்குள்ளே விற்றுட்டா இந்த எக்ஸிட் லோடு 0.25% கட்டணும் டோட்டல் இதுக்கு. ஆனால் 3 நாளைக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸிட் லோடு கணக்கில் வராது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம சொன்னோம் இல்லை, இந்த மாதிரி ஃபண்டு மேனேஜர் உங்களுக்கு பதிலாக இன்வெஸ்ட் பண்ணால் அவங்க ஒரு கட் எடுத்துப்பாங்கன்னு. ஸோ அதுதான் வந்து உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 0.2% வந்து டோட்டல் எவ்வளோ நாள் நீங்கள் வச்சுருந்தாலுமே அது விற்கும்போது 0.2% வந்து அவங்க வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜு அந்த மாதிரி ஃபண்டை நடத்துறதுக்கான சார்ஜு எக்ஸ்பென்ஸு அது எல்லாமே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு டேரெக்டாக இந்த இண்டெக்ஸ்லேயே போட்டுருவாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி எவ்வளோ இருக்குது, ஐசிஐசி பேங்க் எவ்வளோ இருக்குது, ரிலையன்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்ஃபோசிஸு. ஸோ இது மாதிரி என்னென்ன ஸ்டாக்கில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஃபண்டு மேனேஜர் மிஸ்டர் நிர்மல் மொராக்கினா, ஸோ அவங்க என்ன வரும். அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் இன்வால்வ்டு வெரி ஹை. ஆக்சுவலாக இது வெரி ஹை இல்லை, இது வந்து ஒரு ரொம்ப லோ ரிஸ்க்கு. இங்கே வெரி ஹைன்னு காமிக்கிறாங்க. லாக்இன் பீரியட் எதுவும் இல்லை. ஸோ இந்த லாக்இன் பீரியட் வந்து எனக்கு காமிச்சிட்டாங்கன்னா ஒரு 3 years 2 yearsனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாங்குறது விற்க முடியாது. இன்றைக்கி வாங்குறதுலேருந்து லாக்இன் பீரியட் 2 yearsன்னு சொல்லிட்டாங்கன்னா 2 years கழிச்சு தான் வந்து நீங்கள் வந்து விற்க முடியும். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு. இது வந்து மொமெண்டம் ஃபண்டு. இதில் எல்லாம் வந்து ரிஸ்க் வந்து ஜாஸ்தி, அதுவே வந்து ரிட்டர்னும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். லாஸ்ட் 2 years பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் தந்திருக்கு? 30% ரிட்டர்ன் தந்திருக்கு. ஆனால் இது வந்து ரிஸ்க்கும் ஜாஸ்தி. கரண்ட் என்ஏவி, இந்த என்ஏவி 23 இருக்குது, 232 இருக்குது. ஸோ அதனால் வந்து அதிகமாக அது அதிக வேல்யூவேஷன், இது கம்மி அப்படிலாம் கணக்கு இல்லை. இது வந்து ஒரு ஷேரோட வேல்யூ. இதை பொறுத்து நீங்கள் வந்து இந்த ஃபண்டு அதிகமாக இருக்குது இல்லை லோவஸ்ட்டாக இருக்குது அப்படின்லாம் டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000 ரூபா. எக்ஸிட் லோடு இல்லை, ஆனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 0.4%, 0.5% கிட்டத்தட்ட வாங்கிடுறாங்க. இது வந்து இப்போ தான் ஆரம்பித்த ஃபண்டு, லான்ச்டு இன் February 2021. இது வந்து வெரி ஹை, ரிஸ்க் வந்து வெரி ஹை. ஸோ இதோட ஃபண்ட் மேனேஜர் யூடிஐ ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். ஸோ இதில் வந்து என்னென்ன கம்பெனிஸ்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம். அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அதில் வந்து பெரிய பேர் இருந்துச்சு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்குன்னு. இதில் வந்து ட்ரெண்ட் லிமிடெட், M&M, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், சீமென்ஸ், கோல் இந்தியா, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது. அதானி போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியான கம்பெனிஸ். அதே மாதிரி தான் வந்து சில டைம் வந்து ஹைப்ரிட்ஸ் ஃபண்டு, ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட்டு. அதாவது வந்து இது வந்து ரிட்டர்ன் ஓரளவுக்கு வரும், ஆனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து 15.51%.
ஸோ அதில் வந்து இதுதான் வந்து இந்த 7.38னா இயர்லி 7.38% வந்து கொஞ்சம் வந்து எஃப்டிலையும் கொஞ்சம் வந்து ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஹைப்ரிட் ஃபண்டு. பேலன்ஸ்டு ஃபண்டுங்குவாங்க சில டைம் ஹைப்ரிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அது. சில பேருக்கு டெப்ட் ப்ளஸ் ஈக்விட்டிக்கு பதிலாக கோல்டு ப்ளஸ் ஈக்விட்டி இல்லை கோல்டு ப்ளஸ் டெப்ட்டு அப்படியே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக்ஸு. இதுக்கப்புறம் நீங்கள் போக போக ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாக தெரியும். இதில் வந்து நீங்கள் வந்து ஃபண்ட் ஹவுஸ்லாம் பார்க்கலாம். பெரிய பெரிய ஆக்சிஸ், ஐசிஐசி, மோதிலால், க்ரோ, கோட்டக்கு, இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஃபண்ட் ஹவுஸு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறீங்க, ஸ்மால் கேப்பா, மிட் கேப்பா, இல்லை எனக்கு வந்து அதிக ரிட்டர்ன் வேணுமா, கம்மியான ரிட்டர்ன் வேணுமா, ஹைப்ரிட்டா, இது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே உங்களை பொறுத்து நிறைய சாய்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு எது கரெக்டாக போடுதோ நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டே இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அது ப்ரீவியஸாக என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது.